Hi friends, welcome to YAFT channel. It's another food and travel. இன்னைக்கு ரவா ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் பண்ணக்கூடிய டிஷ் தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1/2 கப் ரவா எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உப்புமாக்கு எப்படி ரவா ஃபுல்லாக வறுத்து இது பண்ணுவோமோ அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. இது அது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. இது ரவா ஃபுல்லாக ஆறிடணும். நல்லா ஆற விட்டுட்டு இப்போ அந்த ரவா பாருங்க, நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது அந்த கப்லயே 2 கப் அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த ரவா நல்லா ஊறிடணும். நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா ஊற விட்டுடுங்க. கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes விட்டுடுங்க. இது இப்போ பேன்ல வெல்லம் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக திக்னஸ் இருக்கணும். அதனால கொஞ்சம் 2 to 3 ஸ்பூன் போதும். நல்லா மெல்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. பாருங்க, மெல்ட் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ பாருங்க, ரவா கூட நல்லா ஊறிடுச்சு. இதில் அந்த மெல்ட் பண்ண வெல்லம் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிக்கலாம். சின்ன சின்ன கல் இல்லைன்னா மண் இருக்கும், ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. இது வெல்லம் வேணாம் அப்படின்னா நீங்கள் சுகரில் கூட பண்ணலாம். என்னன்னா ஒரு 1/2 கப் எடுத்துருக்கோம்னா அதுலேயே ஒரு 3/4 கப்பு நீங்கள் சுகர் போட்டுக்கிட்டா போதும். இது ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 5 minutes விட்டாலே போதும். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றிக்கலாம். இதுக்கு கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ் 2 போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. அது கூடவே கொஞ்சம் துருவின தேங்காய் கூட போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ட்ரை கோகோனட் இருக்குல்ல, அது கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப தேங்காய் வறுத்து இது பண்ணாதுங்க, லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணால் போதும். இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஏலக்காய் நான் 2 to 3 பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். இது ஒரு 5 minutes விட்டுடணும். குழி பணியாரம் பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வேண்டாம்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் வேணான்ற மாதிரி இருந்தால் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இது கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், வந்துடுச்சு ஒரு சைடு. இது திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. 2 சைடும் வெந்துடுச்சு. எங்கள் ஸ்வீட் ரவா பணியாரம் ரெடி.
இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு YAFT சேனல்.